கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை குறித்து விசாரிக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் பவானீஸ்வரி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த நேரலையில் பார்க்கலாம். கடும் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ கட்டாயம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருந்து அதுக்காக தான் இப்போ போட்டிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. முக்கியமாக இருந்து இப்போ ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்த கேசஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, வேறு ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதில் யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அந்த அக்யூஸ் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எவ்வளோ விரைவாக நாங்கள் இருந்து சார்ஜ் ஷீட் போட முடியுமோ அதை செய்வோம். குறிப்பாக இந்த விஷயத்தில் கூட அந்த பெண் பிள்ளைகள் இது போல பாலியல் சிங்கல் பாலியல் வன்கொடுமைக்கு புகார் அளிக்கவே அவங்க முன்வரதில்லை. தங்கள் பள்ளியில் இது கூட ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அவங்க இதை நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன் வரதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த விதமாக மாவட்ட நிர்வாகம் அவங்களை அணுகி இது போல சம்பவம் நடந்ததுன்னு எப்படி நம்ம கண்டறியறதுக்கான என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்கோம். குறிப்பாக இந்த 10 நாட்கள் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பள்ளிக்கு அந்த மாணவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங்ஸ் கொடுத்துருக்கோம் பெற்றோர்கள்? இல்லை, அதுக்கு தான் நான் சொன்னேன். நாங்கள் நேற்று மாண்புமிகு முதலமைச்சரை நமக்கு ஆணை கொடுத்துருக்காங்க. உடனே நைட்டு எல்லாருமே புறப்பட்டு வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரே நாளில் இது நடக்கிற விஷயம் இல்லை, பட் முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். எங்கேயோ ஒரு ஸ்டார்ட் இருக்கணும் இல்லையா, அங்கே அதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ கட்டாயம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய பெற்றோர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே உளவியல் ரீதியாக நம்ம ஆலோசனைகள் கொடுக்கணும். அதற்காகத்தான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய மனநல மருத்துவர்கள், கவுன்சிலர்ஸ் வந்திருக்காங்க எங்கள் டீமில். எல்லாரும் வச்சு நாங்கள் கட்டாயம் குரூப்பாக கட்டாயம் பண்ணுவோம். அதை ஏற்கனவே ஜானி சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு கவுன்சிலிங் பண்ணியாச்சு, மேற்கொண்டும் பண்ணுவோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே ஒரு பிரைவேட் ஸ்கூல், ஒரே ஒரு பிரைவேட் காலேஜ் மட்டும்தான் என்சிசி இருக்குது. மொரோவர் மாவட்டத்துக்குள்ள கேம்ப்ஸ் நடத்துறதுக்கு பர்மிஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அப்படி இருக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு 5-6 ஸ்கூலில் இவங்க என்சிசி கேம்ப்னு சொல்லிட்டு பிரைவேட் ஆளுங்க உள்ளே வந்துருக்குறாங்க. அப்போ அந்த தனியார் பள்ளி கல்வித்துறையில் உள்ள அது சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஏன் இது கவனத்துக்கு வரல, ஏன் நடவடிக்கை எடுக்கல, அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது முதல்ல நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் நமக்கு உண்மைகள் நிறைய வெளியில் வரும். இப்போ தான் வந்திருக்கோம், ப்ரெஸ் நண்பர்களே இப்போ பார்க்குறோம். பார்த்துட்டு ஃபீல்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். பிறகு தான் நம்ம இதற்கான தகுந்த பதில் சொல்ல முடியும். விஷயம் தெரியாமல் நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா. பார்த்துட்டு எங்கே தவறு இருக்கோ அங்கே கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம். நம்ம இதில் அந்த முக்கிய குற்றவாளி கைது பண்ணி இங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருடைய கண்டிஷன் என்ன, எதுக்காக திடீர்னு மேல்நிலைக்கு ரெஃபர் பண்ணாங்க சேலத்துக்கு, இப்போ அவர் கண்டிஷன் என்ன, அவரை எங்கே வச்சுருக்கோம்? ஐ திங்க் த போலீஸ் வில் பி இன் a better position to answer. டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் நம்ம கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து சேலம் ரெஃபர் பண்ணியிருக்கு. அது நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாய்சன் சாப்பிட்ருக்காரு. அது ஒரு 2 days ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஒரு அரெஸ்ட் பண்ண அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கப்போ அந்த அப்சர்வேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க நேற்று டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் அவர் சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க. அங்கே எக்ஸாமினேஷன் அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சேவ் பண்ணோங்கிறதுக்காக தான் அங்கே ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு According to this incident, are we giving any call to the people? For instance, if in the our schools or college நடந்ததாக சொல்கிறோம், in many cases பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் இன்சிடென்ட் நடந்தப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க, they won't come forward. ஸோ அப்படி ஏதாவது நம்ம ஒரு கான்டாக்ட் நம்பர் எதாவது கொடுக்க போகிறோமா, இல்லை ஆர் வி கோயிங் டு இன்வைட் those people இந்த பயப்படாதீங்களா, அப்படி ஏதாவது கால் ஆஃப்? கட்டாயம். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அட் த ஹையஸ்ட் லெவல் they have given us all confidence and given you all confidence. இது மாதிரி ஒரு ஹானரபிள் சிஎம்ஏ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நேற்று கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் மட்டும் இல்லை, அது நமக்கு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண உடனே தான் தெரிய வருது. இன்னும் 2 இடங்கள்லையும் இருக்குன்னு அவருடைய வாக்குமூலத்தில் தெரிய வருது. ஸோ உடனடியாக அந்த மல்டி டிசிப்ளினரி டீம் போட்டு இதை நீங்கள் போய் பார்க்கணும். அதே மாதிரி எஸ்ஐடியும் போட்டு அவங்க ஃப்ரம் போலீஸ் ஆங்கிள் நாங்கள் உளவியல் ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக லீகலாக என்னென்ன பண்ண முடியும்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப கரெக்டு. கட்டாயம் மக்கள் யாரும் பயப்பட வேணாம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், நானும் ஒரு மதர் தான், என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஏதான இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா பயப்படாமல் சொல்லணும். கட்டாயம் அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு தான் கால் வந்திருக்கு.
100க்கு ஒரு கால் வந்திருக்கு, 1098 கால் வந்திருக்கு, அவங்களுக்கும் வந்திருக்கு. எல்லாமே அந்த நைட் ஒரு நைட்டில் ரிசீவ் 3 கால்ஸ். உடனே மறுநாள் மார்னிங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வெரி நெக்ஸ்ட் டே அரெஸ்ட் ஸ்டார்டட் ஹேப்பனிங். இப்போ இது என்ன காமிக்குதுன்னா, எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கோம். இதே முதலே தானே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்து அந்த பேரண்ட்டோ இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோ சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்காது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மூடி மறைக்கத்தான் அந்த குற்றவாளிகளுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகும். குறிப்பாக இந்த குழந்தைகளை பாலியல் சீண்டல் பண்ணுற விஷயத்தில் நிறைய அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. அதில் முக்கியமாக தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். என்னுடைய ரிக்வெஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் whomsoever is watching this, தயவு செய்து இது மாதிரி எதான இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கு தான் நம்ம 1098 அந்த நம்பர் சைல்ட் லைன் வச்சுருக்கோம். நிறைய கால்ஸ் வருது, அதெல்லாம் உடனே நாங்கள் அட்டன் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது we are sworn to the sensitivity இருக்கு இல்லையா, ஒரு குழந்தையோட ப்ரைவசி வெளியில் தெரியக்கூடாது, சட்டப்படியும் பாக்ஸோ ஆக்ட் பிரகாரம் வெளியில் தெரியக்கூடாது. நிறைய கேசஸில் ரெஸ்கியூ பண்ணி நிறைய ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கோம். தான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் மீடியா நண்பர்கள் மூலமாக பெற்றோர்களிடம் சொல்லிக்கொள்ளுது, டீச்சர்ஸ்கிட்ட சொல்லிக்கொள்ளுது. நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடும், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். இல்லை, கெட்ட பேர் யாருக்கு வரணும்? அக்யூஸ்ட், அவன் தான் தப்பு பண்ணான், குழந்தைகள் இல்லை. நீங்கள் எந்த தப்பும் செய்யலை. அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வோ இல்லை நமக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்க வேண்டாம். 1098க்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, கட்டாயம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது அரசு சார்பில் நான் உறுதி சொல்லலாம். ஸ்கூல் லெவல்ஸ்லேயே நம்ம இந்த மாணவர்கள் மனசுன்னு சொல்லி புகார் பாக்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு இப்போ பல ஸ்கூல்களில் அது இருக்கிறது இல்லை. அதை நம்ம தரமும் இன்சிஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸில் கட்டாயம் இதுவும் ஒரு போர்ஷனாக கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, ஏற்கனவே இருக்குது. பட் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவோம் கட்டாயம். சம்பந்தமாக வேறு ஏதாவது கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் விசாரணை தொடங்குவதற்கு முன்னதாக அந்த விசாரணை அதிகாரி புவனேஸ்வரி தற்போது செய்தியாளர் சந்தித்ததை பார்த்தோம்.